சாமி மீண்டும் வருவேன் செட்டாளா? ஆமா. அவனை பார்த்தா செட்டாள மாதிரியே தெரியுது. எந்த மலையில இருந்துடா புடிச்சிட்டு வந்தீங்க? ஆளும் அவன் மண்டையும் அவன் கொண்டாடு சாமி எனக்கு பிரசரண புண்டம்மா கச்சி கச்சி சந்திர விநாயகர் கோயில் பிள்ளையார் குடி தானே? விநாயகர் கோயில் உங்க 2 பேருக்கு கல்யாணம். என்ன சொல்ற? 2 பேருக்கு எதுவும் செட் ஆகுதா இல்லையா? அடி விழுந்துருச்சு. நீ அடிக்கிறீயா? கமல் நான் நீ மகாராஜா வருவார் பார்க்கலாம். அந்த கொல்லிமலை குரங்கு விட்டுரு. சண்டி போட்டு கட்டி வைங்க. நான் கூப்பிட மாட்டேன். ஆனா சத்தியமா சொல்றேங்க, உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒண்ணு இருக்குது. அது எப்ப என்ன சொல்லுவங்க. அப்ப தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. அந்த அதிர்ச்சி மட்டும் நீங்க பார்க்காம விட்டுட்டீங்க, மனசு ரொம்ப கவலைப்படுங்க. நான் இப்பயும் சொல்லி கொடுத்தேன், ஒரு புதுசான ஒரு இது கொண்டு வந்திருக்கிறோம். நீர் சூத்திரி மிக்க 7 ஜென்மம் நுத்திராவது அம்மா. அது மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்குது. ரெண்டு போனது யாரு போட்டுக்கிறா? கோமலேத்து நான் தான் போட்டுக்கிறேன். காலையில விடுஞ்சா நான் ஒருத்த மட்டுமா சம்பளம் வாங்குறேன். 15 பேர் தான் வாங்குறோம். செட்லுக்கு 15 பேர் சம்பளம் வாங்குறீங்களா? அடி வாங்குறா தாயலே. அலிக்க மயர புடுங்க மயனங்கள புடிச்சிட்டீங்க. வரால் பாரு. வச்சல். யாரங்க? இது ஏமரா கட்டிங்க. சரி இது மாதிரி முடி வெட்டிக்கிறீங்களா? 4000 ரூபாய் வெட்டிட்டு வந்துருக்கீங்க. யாரங்க இங்கெல்லாம் வீட்டுல போய் கொல்லிமலையில போய் வெட்டிட்டு வந்துருக்கலாம். யாரங்க? நான் இங்கே அமைச்சர் அறிவாளனா மகாராஜா புலல் அழகா சுசியா உருவே எதை விடுத்து உருவது? அடி சின்ன சின்ன சாமி வேண்டாம், சாமியே வேண்டாம், தடங்களாவது. மகாராஜா இப்படி சாட்டவாரம் எடுத்து கோமாளி அடிக்கிறீங்களே. ஆமா, நல்ல வேலை உங்க நேரம் கயிறுல மாட்டுச்சு. அப்புறம் ஒயர்னு கயிறுல மாட்டிருந்தா உங்க பீனல் போடுற முடியா இவரு சக்தி போத்துடா தெரியாதுங்க. ஆனா எங்க இதுல நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா? தலைமுண்டாகட்டும், குடிச்சது சாவு வராது. பிராந்தி கடை 10 மணிக்கு முடிட்டாங்க.
பிராணபதிகளே, ஓ பிராணபதிகளே, ஆமா ராஜா, நானே எப்படி அழகர்ஜாமே போனால் மாவட்டம் 20 கூடினால் தேவர் சபை, இந்த பூலோகத்தில் கூடி வழியா ராஜ்ய புண்ணிய சபை, ராஜ்ய புண்ணிய சபையிலே 4 வேதம், 4 வேதங்கள், 6 சாஸ்திரம், 6 சாஸ்திரம், 32 தானங்கள், 64 கல்வி ஞானங்கள், 96 தத்துவம், அனைத்தும் கட்டுணர்ந்த பெரியவர் முதல் சிறுவர் வரை அனைவரும் ராஜ சபையிலே அமர்ந்துள்ளார். அவர்களுக்கு நம்மளுடைய செங்கிவா முனியப்பன் துணை கலைமகள் நாடக சபை நம்ம குருவாகப்பட்ட இளையமலைத்தை சேர்ந்த முத்துவாதியார் சார்பாகவும் தும்பங்குறிச்சியை சேர்ந்த ஏ சுத்தரவத்தியர் சார்பாகவும் கோயில்மலத்தை சேர்ந்த ஏ வடிவேலவத்தியர் சார்பாக நன்றிகள் வணக்கத்தை தெரிவிக்கிறோம். அப்படி இருந்தாலும் நாட்டு மகாநாடு நாட்டு பெயர் என்ன பலக்காரநாடு என்றால் நம்மளை போன்ற நாடக கலைஞருக்கு ஒரு தாய்த்திரி வச்ச தேசம். அகிலாண்ட கோடி பிரமாத நாயகி மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டும் பட்டிக்கடை மலாதுரை சாரி மதுரை வீரன் பண்டிகை முன்னிட்டும் இன்று ஒரு நாள் சதுராட்டியம் வச்சிருக்காங்க. ஆமா, அப்படி சதுராட்டி வைத்திருந்தாலும் சதுராட்டிகள் பெயர் என்னங்க? மகாபாரத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் தேவப்பட்டம் ஊர்வசியால் பேடி சாபம். இந்த நாடகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்களே, நீங்கள் யார்? உங்களுடைய பெயர் என்ன? அப்படியா? நீ ஊம்பறதான் கட்டுறது நானு. ஆமா, ஆய் சும்மா தான் இருக்குது. உண்மையா கீழே 7 உலகம், கீழே 7 உலகம், மேலே 7 உலகம், 7 12 உலகத்தையும் என்னுடைய நாடோ 3 லோகம். ஆமா, தெய்வலோகம், பொன்னுலோகம், அமராவதி என்று சொல்லக்கூடிய நேராவது மண்டமான வச்சுக்கோ. அப்படி 3 லோகத்தை ஆண்டு வருகின்ற என்னுடைய பெயரோ தேவகுமார் தேவேந்திரன். அப்படியா? தேவேந்திர மன்னன். ஆமா, தேவேந்திரன் என்னுடைய பெயராக இருந்தாலும் இந்த ஐயோ நாலு தடுக்குது.
நடக்க முடியலடா பெட்டிங்கன்றா என்ன பண்ற என்ன பண்ணிட்டு இருக்கிற போட்டாச்சு ஆடு மாடா ஒரு வேலை கட்டாலே இப்படி கட்டிட்டு எப்படி ஆடுறது நீங்க ஆடுவீங்களா மகாராஜா அப்படி இருந்தாலும் பொன்னுலோகம் அமராவதி 3 லோகத்தையும் ஆண்டு வருகின்ற என்னுடைய பெயர் தேவகோமான் தேவேந்திரன். ஆமா, அப்படி தேவேந்திரனாக இருந்தாலும் அந்த தேவாதி தேவர்களுக்கு நானும் முதல் தலைவன். ஆமா, உண்மையா? இந்த அகில உலகத்திலே யாருக்கிட்டையும் இல்லாதது என்னிடத்திலே இருக்கின்றது. யாருக்கிட்டையுமே இல்லாதது. ஆமா, உண்மையா? அது என்ன? 32 படிக்கட்டு சிம்மாசனம். சரி, பட்டத்து வெள்ளையானை பாரிஜாத மலை பூச்சக்கர கொடை பூச்சக்கர கொடை. ஆமா, தற்பரவர்த்தன மரம். அப்படின்னு என்ன தெரியுமா? உண்மையா? பனங்காய்க்கு மரம் என்ன இடத்துல இருக்கிறது? நெசமாக பணமரம் வச்சிருக்கிறாரு. தெய்வலோகம், பொன்னுலோகம், அமராவதி 3 லோகத்துல பணமரம் வச்சிருக்கீங்களா? அது இல்லை, பணம் பணம் காசு காய்க்கிற மரம். பணம் காய்க்கும் மரம் என்னிடத்தில் இருக்கிறது. கடவுளே ஏண்டா மரம் தினமும் மரம் பணம் வருமா? பணம் காய்த்து கொண்டே இருக்கும். காலையில விடிஞ்சா 500 வருதான்னு தெரியல, 800 வருதான்னு தெரியல. சரி, இப்படி போல இதுல வேஷத்தை போட்டுக்கிட்டு உள்ள உட்கார்றதுக்கும் நின்றதுக்கும் இடம் இல்லாம தவிடு தின்னுக்கிட்டு சாமி இப்படி வேஷம் போட்டு ஆடுறிய, அப்புறம் என்ன புண்டை கூத்துக்கு வந்த நீ? நீ சொல்லுவது காலையில இப்ப என்கிட்ட இருக்கு பனங்காய்க்கு மரம் இந்த இடத்துல இருக்குது. அங்க போனா என்கிட்ட இருக்காது. அங்க போனா என்கிட்ட இருக்காது. ஆமா, ஏங்க இது என்ன இடம்? இது மாரியா கோயிலுக்கு பொது இடம். தெய்வலோகம். ஆறே மாத்திரம் பாக்குறேன், அடுத்த பள்ளி செல்ற இது பலகாரம் ஜேனுவாரி இடம். ஆறே மாத்திரம் இது ஒரு நாள் கூத்தாட விட்டு ஊரே எழுதிட்டு போயிடுவாங்க. ஒரே நிமிஷத்துல இது தெய்வலோகம். 16க்கு 10 எனக்கு சொந்தமானது. ஆமா, காலையில கட்டு போட்டு வச்சு போடுவாங்க. யாரு வந்தாலும் வேலைக்காகாது. ஊரை விட்டு தாங்க முடியாது, சப்போத்துற முடியாது. 30 நமக்கு இது தெய்வலோகம். ஓ, இது நம்மளுக்கு தெய்வலோகம். ஆமா, அந்த பக்கம் போனா பலகாரங்காடு. சரி, இந்த பக்கம் வந்தா தெய்வலோகம். அந்த பக்கம் போனா பொண்ணு சரி. அப்படி இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையா அப்படியா சொல்கிறேன்.
ஓய் என்ன கேட்கிறாய் சாமி? தெய்வலோகம், பொன்னுலோகம், அமராவதி இந்த 3 லோகத்தை ஆண்டு வரக்கூடிய தன்னுடைய பெயர் தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னனை ஈன்றெடுத்த தாயார் தந்தையார் யாருங்க? அப்படியா? சாமி, உனக்கு எத்தனை தாய் தந்தை? எனக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா. ஆமா. அப்படியா? எனக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா. உங்களுக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மா? ஆமா. ஓய், எனக்கு தந்தை ஒன்று, அப்பா ஒண்ணு. ஆமா. சரி, தாயார் 13. ஆமா. அப்பா ஒண்ணா? ஆமா. அம்மா 13. 13. பயங்கர பின்னாடியே இருப்பானு. ஒரு பக்கம் ஒண்ணு வச்சு அழுத்திருப்பானு. என் தந்தையார் யாரு? காசியப்ப மகாரிஷி. ஆமா. என்ன பேரு? காசியப்ப மகாரிஷி. ஏன் சாமி சொல்றா? பேர் இப்படிமா வைப்பாங்க? எப்படி? ஏங்க கொள்ளக்காரர ஏங்க, நான் பொண்ணு அரிசி கேள்விப்பட்டிருக்கிறேன், புழுங்கல் அரிசி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஐயார் 20 அரிசி கேள்விப்பட்டிருக்கிறேன், அவ்வளவு ஏன் டோர் அரிசி கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்ன காசியா பறிச்சு சிப்பு மூட்டை அவ்வளவு? என்ன அரிசி? அரிசி 1000 ரூபாய். 1900 ரூபாய். போன வருஷம் 2 ரிஷி. ஓ ரிஷினா? காசியப்ப மகாரிஷி. ஓ ரிஷி மகா முனிவர். அப்பா வந்து காசியப்பா ரிஷி மகா முனிவர். சரி, அப்பா காசியப்பா ரிஷி. ஆமா. அம்மா அது திதி முதல். எது எது? அது திதி. எது எது? அதி. எது? அதி. எது? ஓய், அதி. எதிர அதிடா. எதிர புரியுதா இல்லையா? நீங்க பேசுறது எனக்கு புரியுது, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்பா பேரு காசியப்பா ரிஷி மகா முனிவர். ஆமா. அம்மா பேரு அதி. நான் பைத்தியக்காரன், இவரு பைத்தியக்காரன். அப்பா காசியப்பா ரிஷி மகா முனிவர். அம்மா அம்மா ஓடுறா. என்னுடைய தாயாரோ 10 மாதம் 300 நாள் 3000 தசைவனாளி பெற்றெடுத்த என் தாயாரோ அதி. எதிரா முண்டியா? எது? என்னங்க அது அது என்னுடைய தாயாரோ? இது புரியல. இது புரியல. என்னுடைய தாயார் அதி. நான் சொல்றது தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க அம்மா பேர் வாத்தியார் போச்சு ஒரு புறத்துக்கு சமாதானம் மாட்டேங்குது. நீங்க அம்மா பேர் அதிகமாக தவறாக பேசாதே. என்னுடைய தாயாரோ அதிதேவி. அம்மா அதிதேவியா? ஆமா. சரி, இன்னொரு திதி. யாருக்கு திதி? என்னுடைய தாயார் பெயர் திதி. திதி பண்றாங்களா அம்மாக்கு? 30ங்களா? அதிதேவி திதிதேவி முதல். அட அதிதேவி அம்மா பேர் அதிதேவி திதிதேவி. அப்படி சொல்லுங்க. அதிதேவி திதிதேவி முதல் கத்ரூமலை. ஓய் அலக்கா குசனக்கா. ஏய் ஓய் அதி திதி முதல் கத்ரு. ஆமா. அப்படி 13 பேராக இருந்தாலும் அதுக்கு யார் பிறந்தார்? யார் பிறந்தாங்க? திதிக்கு யார் பிறந்தார்? அதுக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள். ஆமா. திதிக்கு பிறந்தவர்கள் இந்த தேவாதி தேவர்கள். சரிங்க. அப்படி தேவாதி தேவர்கள் இருந்தாலும் விடுதிக்கு யார் பிறந்தார்? யாரு? 4 கூட்டமாக வச்சான். 4 கூட்டங்களே அந்த விளைவுக்கு பிறந்தது. சரிங்க. கத்ருக்கு யார் பிறந்தார்? யாரு? நமக்கு தினந்தோறும் காலையில காட்சி தருகிறாரு. சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு ரதம் செலுத்தக்கூடிய அரணான் என்று சொல்லக்கூடிய ஆண்கள். சரிங்க. யார் பிறந்தார்? யாரு? எம்பெருமான் நாயக்கனுடைய வாகனமாகப்பட்டது அந்த கருடன் இருக்கிறது அல்லவா? கருட பெருமானோ என்னவாக பிறந்தார்? 2 வாகனம். ஆமா. அப்படி பிறந்திருந்தாலும் நான் தான் ஓய் யாயா தடுமாறிட்டு இருக்கிற? உட்காரத்துக்கு இடம் இல்லையா? ராசாமே அங்க போய் சொல்லிட்டு சரிங்க. அப்படி பிறந்திருந்தாலும் யாரை திருமணம் செய்து என்னுடைய மனைவின் பெயர் என்ன தெரியுமா? என்னங்க? தேவ இந்திராணி. தேவ இந்திராணி திருமணம் செய்து எத்தனை ஆண் குழந்தைகள் எத்தனை பெண் குழந்தைகள்? தேவானை மந்திரமான சித்திரசேனை. ஓய்
கேளுங்க. ஏய் ஒண்ணு இங்க வா, இல்லைன்னா அங்க போன பேசு. ஏய் என்ன ஆகுது? நான் தான். சரி, பிறகு பார்த்து கொள்ளலாம். சரிங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அப்படி இருந்தாலும் அஸ்வினி வா. கணேசா என்னன்னு கேளு. அந்த அப்படி இந்திராணியை திருமணம் செய்திருந்தாலும் எனக்கு 3 மக்கள். என்ன பிளான்? எது பிளான்? என்ன சொல்ற? நீங்க யாராவது வாங்கி பேசுங்கப்பா. மாமா ஒரு 500 காசு கொடுங்க. காசு வாங்கிக்கலாம், 500 1000 வாங்கிக்கலாம். ஃபைனா உட்கார வைங்க. அதே ஜீவித்திருந்தாண்டே ஒண்ணு கண்டு தமிழ் நீ பார்த்து ஆளுங்க போயிட்டு வரேன். ஆள் முடிச்சு விடுவாரு. தண்ணி கொடுங்க ஃபர்ஸ்ட். தண்ணி கொடுங்க, உட்கார வைங்க ஒரு நிமிஷம். பதட்டமா இருக்கிறாரு. வண்டி எடுத்துருவாங்க. என்ன ஊத்துறீங்க கூப்பிடுது இவன. அதான் வராங்கல்ல. என்னையாச்சு? என்னாச்சு? தம்பி அழுவா. ஒட்டிக்கார பொண்டாட்டி போச்சுல பெருக்கா பூத்துருச்சா மாட்டா. என்னடா திங்கிற? போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு உசுரே போயிடுச்சா. போன் கொடுத்தா நானும் அலோங்கிறேன். அங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது. இதுக்கு கூப்பிடுறேன் சார். இந்நேரத்துல போன் பண்ண அன்புதான். அன்பே 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு வந்த நேரத்துல போயிடுச்சு. சரி, அப்படியேதான் போன் வரட்டும். பொட்டிக்காரன் பொண்டாட்டி போச்சுல பெருக்காம போனா பொட்டிக்காரனுக்கு தானே போன் வரணும். ஆமா, உனக்கு எதுக்குதான் போன் வருது? பொட்டிக்கார பொண்டாட்டி 6 மாசமா நான் தானே வச்சிருக்கிறேன். என்ன பண்றது தெரியல. எல்லாம் அங்கங்க நாயம் பேசிட்டு சுத்தி நாய் கொசல் நாயம் பேசிட்டு இருந்தாங்க. சரி, இது எப்படியா நம்ம திசை நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போன் வந்துச்சு. எப்படி போன் பண்ண பொட்டிக்கார பொண்டாட்டி போச்சுல பெருக்காம முதிச்சுன்னு அப்படி தேவையில்லை. அப்படி இருந்தாலும் 3 மக்களை பெற்றிருந்தாலும் எனக்கு என்ன வேலை? தேவர் சபை கூட்டுவது தினந்தோறும் வேலை. தேவர் சபை கூட்டி 7 நாட்டிய பெண்கள் ஊர்வசி ரதி தேவி திலோர் தந்தை மேனகை அப்படி என்ன சொல்லக்கூடிய 7 நாட்டிய பெண்கள் இருக்கிறாங்க. 7 நாட்டிய பெண்களும் தேவர் சபையை நிறைய முடிவார்கள். தேவர் சபை கூட்டி யாருக்கு நன்மை யாருக்கு தீமை என்று நன்கு அறிந்து
அந்த குறைகளை தீர்க்க வேண்டும். சரிங்க. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் தேவர் சபை கூட்ட வேண்டும். என்னுடைய மனைவியாகப்பட்ட இந்திராணி அழைத்து கொண்டு வா, பிறகு சந்திக்கிறேன். அப்படியெல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய வேடத்தை பாராட்டி இன்னும் யார் என்றால் தாயோட தான் பிறந்த என்னுடைய தாய் மாமனாகப்பட்ட வீரமணி மாமா சொத்திலிருந்து 20 ரூபாயும் நம்மளுடைய குருவாகப்பட்ட அவருடைய பெயரை சொல்வதற்கு நமக்கு வயதில்லை. அப்படி இருந்தாலும் ஒரே மதத்தை சேர்ந்த முத்துவாத்தியர் அவர்கள் சொத்திலிருந்து 20 ரூபாயும் அப்படி இருந்தாலும் இந்த 50 பின்வழங்கினார்கள். அவர் எந்த பக்கம் போனாலும் தங்க முகமாக வர வேண்டும் என்று இந்த எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். ராமோஜெயம். கேளுங்கள் சபையோர்களே, தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னனாகப்பட்டவர் தன் மனைவியாக விளங்கக்கூடிய தேவ இந்திராணியை அழைக்க இந்திராணி சபைக்கு வரும் விதம் காண்க.